வணக்கம். துலாம் ராசியில் இருக்கிறவங்களுக்கு விகாரி வருட ராசி பலன்கள் பார்க்கலாம். விகாரி வருடம் தொடங்கும் பொழுது உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிச்சிட்டு இருக்குது. மேலும் சகாயஸ்தானத்தில் சனி, கேது, குரு ஆகிய 3 கிரகங்களும் இருக்கிறாங்க. அதனால செய்யும் முயற்சிகளில் வெற்றியும் திடீர் முன்னேற்றமும் இந்த ஆண்டு ஏற்படும். பாராட்டும் புகழும் கூடும். நோயிலிருந்து விடுதலை பெற்று சுறுசுறுப்பாக பணிபுரிய போகிறீங்க. 12க்கு அதிபதியான புதன் 6ஆம் இடத்துல நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. அதனால் விபரீத ராஜயோக அடிப்படையில் வசதி வாய்ப்புகள் பெருகும். வாழ்க்கை துணையோடு வந்த சச்சரவுகள் அகலும். பொது நலத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். உத்தியோகம் முன்னேற்றம் உண்டு. 3இல் கேது இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு கூடுதல் நன்மையை கொடுக்கும். மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறக்கும். தீர்த்த யாத்திரைகள் மேற்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீங்க. உறவினர்களுக்காகவும் நீங்கள் தாராளமாக செலவிட முன்வரும் நேரம் இது. சனி, கேது இரண்டும் குருவின் வீட்டிலேயே குருவோடு இணைந்து சஞ்சரிக்கிறதுனால கௌரவத்திற்கு ஏதும் குறைவு ஏற்படாது. சுய ஜாதகத்தில் குரு திசை, குரு புத்தி, அப்புறம் கேது திசை, கேது புத்தி போன்றவைகள் நடைபெறுமேயானால் சிறப்பு பரிகாரங்களை செஞ்சுக்கிறது நல்லது. பொதுவாக உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் ஆவார். அதே நேரத்தில் சகாய ஸ்தானாதிபதியாக இருக்கிறவர் வியாழன். இரண்டும் ஒன்றுக்கொன்று பகை கிரகம் அப்படிங்கிறதுனால சில நேரங்களில் உங்களுக்கு தடுமாற்றங்கள் வரலாம். பணியாட்களால் தொல்லைகளும் பணியிடத்தில் பிரச்சனைகளும் வரலாம். உதவிக்கரம் நீட்டுவதாக சொன்ன உறவினர்கள் கடைசி கால நேரத்தில் கையை விரிக்கலாம். அதனால ராகு கேதுகளுக்கு முறையான வழிபாடுகளை செய்வது நல்லது. 9இல் ராகு சஞ்சரிக்கிறதுனால தந்தை வழி உறவில் கொஞ்சம் நெருக்கம் ஏற்படும். இதுவரை உங்களை விட்டு விலகியிருந்த பெற்றோர்கள் இப்பொழுது வந்து இணைய விருப்பப்படுவாங்க. அவர்கள் தரும் பணமழையிலையும் அவர்கள் காட்டும் பாசமழையிலையும் நனைய போறீங்க. வெளிநாட்டு முயற்சி ஒரு சிலருக்கு கைகூடும். அதே நேரம் சனி, குரு அப்புறம் பாம்பு கிரகங்களின் திசா புத்திகள் நடைபெறுமே ஆனால் குறுக்கீடு சக்திகள் வந்து போகும். சனி செவ்வாய் பார்வை காலன்னு பார்த்தீங்கன்னா 14/4/2019 23/6/2019 வரைக்கும். இந்த காலத்தில் அதிக விழிப்புணர்ச்சி உங்களுக்கு தேவை. எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்யணும். சுகக்கேடுகளும் வைத்திய செலவுகளும் வரலாம். கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. பல பணிகள் பாதையில் நிற்குதுன்னு கவலைப்படுவீங்க. வியாபார போட்டிகள் அதிகரிக்கும். அதே மாதிரி ஆண்டு முழுவதும் சனி பகவான் 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு. இடையில 8/5/2019 3/9/2019 வரைக்கும் தனுசு ராசியில வக்ரம் பெறாரு. சனி பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு 5, 9, 12 ஆகிய இடங்கள்ல பதியுது. அதனால வாரிசுகள் பிறப்பதில் தடையாகல இப்பொழுது வாய்ப்பு உருவாக போகுது. அதனால சுயஜாதக அடிப்படையில் புத்திரஸ்தானம் பார்த்து அதற்குரிய ஸ்தல வழிபாடுகளை மேற்கொண்டால் புத்திர பேரு கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களும் கைக்கு கிடைக்கும். பஞ்சாயத்துக்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். பணி உயர்வு பற்றிய தகவலும் கிடைக்கும். புதிய வாகனம் வாங்கும் முயற்சி கைகூடும். சனியின் வக்ர காலத்தில் தாயின் உடல் நலத்தில் பாதிப்புகள் ஏற்பட்டு அகலும். பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வச்சுக்கிறது நல்லது. ராகு கேதுக்களின் சஞ்சாரத்தை பொறுத்த மட்டும் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல சஞ்சரிக்க ராகுவும் 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கிற கேதுவும் நல்ல பலன்களை அள்ளி வழங்க போறாங்க. புதிய ஒப்பந்தங்கள் வந்துட்டே இருக்கும். பொருளாதாரம் உச்சநிலையை அடையும். சகோதர வர்க்கத்தினர்களின் ஒத்துழைப்பு கிடைத்து சந்தோஷப்படுவீங்க. பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை கைக்கு வந்து சேரும். வீடு, நிலம் கிரயம் செய்யும் முயற்சி கைகூடும். துலாம் ராசியில் பிறந்த பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா வருட தொடக்கம் மிகவும் சிறப்பாகவே இருக்கு. வாய்ப்புகள் வந்துட்டே இருக்கும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை பலப்படும். வாழ்க்கை துணையாலும் வாரிசுகளாலும் வருமானமுங்கிற நிலைமை உருவாகி பொருளாதார நிலை உச்சம் அடையும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க VRS வாங்கிட்டு வெளியில வந்து சுயதொழில் செஞ்சு கை நிறைய சம்பாதிக்கும் வாய்ப்பு கைகூடி வரும். பக்கத்து வீட்டாரின் பகை மாறும். தாயின் ஆதரவும் சகோதர வர்க்கத்தினர்களின் ஆதரவும் திருப்திகரமாக இருக்கும். மனக்குழப்பம் அகன்று தெளிந்த சிந்தனையோடு செயல்படுவீங்க. பிள்ளைகளின் திருமண பேச்சுக்கள் கைகூடும். பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். குடும்பத்தில் 3ஆம் நபரின் தலையிட்டால் வந்த பிரச்சனை முற்றிலும் மாறும். கடுமையாக முயற்சித்தும் சென்ற ஆண்டு நடைபெறாத சில காரியங்கள் இந்த ஆண்டு துரிதமாக நடைபெறும். ஆரோக்கிய தொல்லை அகல மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். நூதன பொருட்களின் சேர்க்கை உண்டு. பணிபுரியும் பெண்களுக்கு சக ஊழியர்களால் வந்த தொல்லை அகலும். மேலதிகாரிகள் நீங்கள் கேட்ட சலுகைகளை வழங்குவாங்க. குலதெய்வ வழிபாடும் ராகு கேதுக்களுக்குரிய சிறப்பு ஸ்தல வழிபாடும் அனுகூல நட்சத்திரத்தன்னைக்கு செஞ்சீங்கன்னா அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிகரிக்கும். பொதுவாகவே இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தோறும் அஷ்டலட்சுமி கவசம் பாடி இல்லத்தில் லட்சுமி பூஜை செய்து வருவது நல்லது. பஞ்சம திதி அன்று வராகி வழிபாடு செய்தால் வளர்ச்சியில் ஏற்பட்ட தளர்ச்சி அகலும். மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.